உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே.
சற்று நேரம் எழுந்து நிற்போமா? இந்த வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கும்படி, இந்த மகிமையும் மகத்துவம் நிறைந்த இந்த ராஜாதி ராஜாவை உயர்த்தும்படி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உடையவராய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற இந்த தேவ குமாரனை நோக்கி பார்க்கும்படி, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக தம்முடைய ஜனங்களுக்கு காண்பித்தவரை ஆராதிக்கும்படி, அந்த மகிமையின் சாயலை பெற்றுக் கொள்ளும்படி, அந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படி, ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறும்படி எத்தனை பேர் தாகமாக நிற்கிறார்? எத்தனை பேர் வாஞ்சோடு நிற்கிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தர் ஆவியானவர், அவர் உனக்குள் இருக்கிறார், அவர் உன் நடுவிலே இருக்கிறார், அவர் மத்தியிலே உலாவுகிறார். Yes Lord Jesus, the presence of God. அவர் தான் உன் தேவன், உன் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர், உன் சமீபத்தில் வருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்க, இடைவிடாமல் அவரை துதிக்க, இடைவிடாமல் அவரை தேடி வர. ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது, உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது, உன் விசுவாசம் கெட்டு போகாது, உன் எதிர்பார்ப்பு கெட்டு போகாது. இன்றைக்கு உன் தேவன் உன்னை சந்திப்பார். அவர் பரலோகத்தை விட்டு இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உயிர் தெழுந்தவரை, உயிரோடு எழுந்தவரை மரித்தவர்களுக்கு ஏற்றாரு. ஷாகாபா துராபாலா ரீஹாபா துராபாலா மாவோ உயிரோடு எழுந்துட்டாரு, உயிரோடு எழுந்துட்டாரு, வல்லமையை தரித்தாரு, அபிஷேகத்தை பெற்றாரு. ராஜரீக ஆசாரியார் பிரதான அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. உன்னை நிரப்ப, உன்னை நிரப்ப, உன்னை அபிஷேகம் பண்ண. அவரை தேடு, அவரை தேடு, அவரை தேடு, அவரை நோக்கி பார், அவரை நோக்கி பார். உன் ஆத்மா அவருக்குள்ளாக திரும்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு.
ஆமென். ஹல்லேலூயா. தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அவர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். அவர் சொன்னார், இதோ நான் சமீபமாய் இருக்கிறேன், இதோ நான் சமீபமாய் இருக்கிறேன். யாரெல்லாம் என்னை விசுவாசிக்கிறார்கள், யாரெல்லாம் என்னை நம்புகிறார்கள், அவர்கள் நடுவில் வந்து நிற்பேன். நிற்பாரு. நீங்க என்ன பார்க்க போறியா? இயேசு நிறைய நீங்க பார்க்க போறியா? விசுவாசம் நிற்கிறியா? விசுவாசம் நிற்கிறியா? விசுவாசம் நிற்கிறியா? அற்புதம் செய்வா, அற்புதம் செய்வா, விடுதலை ஆக்குவா, குணமாக்குவா, சுகத்தை கொடுப்பா, விரதை கொடுப்பா. சமாதானம் இல்லாமல் நிற்கிறவனுக்கு சமாதானத்தை கொடுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரே வார்த்தை கேட்டாரு, ஒரே வார்த்தை கேட்டாரு, என்ன விசுவாசிக்கிறாயா? என்ன விசுவாசிக்கிறாயா? என்னால செய்ய முடியும் நம்புறியா? சொன்னா என்ன முடியும், நீங்க செய்வீங்க. என்ன சொல்ற? ஆண்டவரே நீ செய்வி, நீ அற்புதம் செய்வி, என்னை குணமாக்குவி, என்னை நீ தேற்றுவி, எனக்கு சமாதானத்தை கொடுப்பி, மழை எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அபிஷேக ஆராதனை, தேவனுடைய அபிஷேகம் பண்ணுகிற நேரம். ஆமென். ஹல்லேலூயா. நான் இடவிடாமல் அபிஷேக ஆராதனைக்கு வரனே, இன்னைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையே நினைக்காத. இது உனக்கான நாள், இது உனக்கான நேரம். நம்பிக்கை உன் தேவனை நோக்கி இருக்கட்டும், உன் விசுவாசம் தேவ பிரசன்னத்தின் மீது இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை காட்டி கொடுத்து யூதாஸ் சொன்னது, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். குற்றமில்லாத ரத்தம், அந்த ரத்தத்துல எந்த ஒரு அசிசியும் இல்ல, அந்த ரத்தத்துல எந்த ஒரு குற்றம் இல்ல. பிலாத்து சொன்னா, இவனிடத்துல நான் ஒரு குற்றத்தையும் காணல, இவனிடத்துல ஒரு குற்றத்தையும் காணல. ஆனா இந்த ஜனங்கள் அநேக குற்றங்களை இவன் மீது சுமத்துறார்களே, இதுக்கு பதிலா நீங்க எதுவுமே பேசுறியா இயேசுவே? இந்த ஜனங்கள் மீது அநேக குற்றங்களை சுமத்துகிறார்களே, இதுக்கு பதிலா நீங்க எதுவும் பேசுறியா? இயேசு சொன்னாரே, பிதாவே இவர்களை மன்னி, தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறார்கள். எத்தனையோ முறை ஆண்டவரை குற்றப்படுத்தினோம், இன்றைக்கு வந்து நிற்கிறோம். ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை முறை நீ குற்றப்படுத்தினாலும் உன்னை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அந்த காலத்திலே பழைய ஏற்பாட்டு நாட்களே பலியிடப்படுகிற ஆட்டின் ரத்தம் ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு போய் அவருடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யும்படியா தேவனிடத்தில் வேண்டுதல் செய்து வெளியே வந்து அதை ஜனங்கள் மீது பூசுவான். அப்பொழுது அவர் எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும், அவர் எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாலும் அவரை குணமாக்கப்படுவதில்லை இந்த நியாயப்பிரமாணம். ஆனால் எங்கோ இருந்த உன்னையும் என்னையும் அவர் இரு திருத்தாமையும் ஒன்றாக்க முடியாது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேடி வந்தார். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்கோ புறம்பாகி இருந்த நீயும் நானும் அவர் மீது விசுவாசம் வைத்ததாலே அவர் உன்னையும் என்ன மீட்கும்படியா வந்தார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அல்ல, கடாவின் ரத்தத்தினால் அல்ல, நம்முடைய சொந்த ரத்தத்தினாலே மகா நம்முடைய சொந்த ரத்தம் தெளிக்கப்படும், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ரத்தம் தெளிக்கப்படும். அந்த ரத்தம் எங்க இருக்கு? இயேசு கிறிஸ்து ஆசாரியன் உங்கள் மீது பூசுகிற ரத்தமே, அந்த மகா பரிசுத்த ரத்தத்திலே பூசப்பட்ட ரத்தம். தேவனுடைய வலது பரிசுத்தில் இருக்கிற அந்த 7 முத்திரைகளை வாங்கவும் அதை உடைக்கவும் ஒருவரும் தகுதியா இல்லை. ஆனா யாரோ ஒருத்தர் நிற்கிறார், அது யாரோ ஒருத்தர் நிற்கிறாரே. யார் அது? அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறாரே. யார் அது? அவர் தான் இயேசு. அந்த இயேசுவின் முத்திரையை வாங்கினார், அதை உடைத்தார். ஜீசஸ். அப்பேற்பட்ட தேவனின் ஆராதிக்கு வந்திருக்கிறோம். அலங்கார வாசலிலே ஒரு முடவன் கிடந்தான். அந்த அலங்கார வாசத்திலே இருந்த அந்த முடவன் எப்படி நடந்தான்? அந்த அலங்கார வாசலை இயேசு பிரவேசித்தார். இன்றைக்கு நிற்கிற இடத்திலே இயேசு பிரவேசித்த இடம் இது. இந்த இடத்துல இயேசு மகிமையாக இருக்கிற இடம். இந்த இடத்துல நிற்கிற ஒன்றை அவர் நடக்க செய்வார். இந்த இடத்துல நிற்கிற ஒன்றை அவர் குணமாக்குவார். இந்த இடத்துல நிற்கிற ஒன்றை அவர் விடுதலையாக்குவார். நீங்க பேர்பட்ட அழுகையின் கண்ணீரின் பழக்கத்தை வந்திருந்தாலும் அவருடைய வல்லமை உன் உச்சத்தலை முதல் உன்னங்கால் வரை இறங்குவது ஒரு மகிமை. அந்த இயேசுவின் ரத்தத்தில் ஒரு குற்றமும் இல்லை. அந்த இயேசுவின் ரத்தத்தில் ஒரு பாவமும் இல்லை. அந்த இயேசுவின் ரத்தத்தில் இருந்தது என்ன தெரியுமா? அந்த இயேசுவின் ரத்தத்தில் இருந்தது என்ன தெரியுமா? சுகம் அளிக்கிற வல்லமை. அந்த இயேசுவின் ரத்தத்தில் இருந்தது உன்னை குணமாக்குற வல்லமை. அந்த இயேசுவின் ரத்தத்தில்
பிசாசின் பிடியில் இருக்கிற உன்னை விடுதலையாக்க வல்லமை. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறா? இயேசுவால் எனக்கு குணம் தர முடியும். அந்த இயேசு என்னை குணமாக்குவார். அந்த இயேசு என்னை விடுதலையாக்குவார். அந்த இயேசு என்னை குணமாக்குற விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவர்கள் மத்தியிலே அவர் செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும். விசுவாசிக்கிற மத்தியிலே அவர் செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும். வேதம் சொல்லுகிறது. கிரியை செய்வார். அவர் கிரியை செய்வார். அங்கே ஆர்ப்பரிப்பின் சத்தம் உண்டாக காரணம் என்ன என்று புறஜாதியர்கள் சொன்னார்கள். இப்படிப்பட்ட பெரிய பயங்கரமான காரியத்தை செய்தவர் யார்? அவர்தான் வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர்தான் யுத்தத்தில் வல்லவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் ராஜாக்களை அழித்தவர், செங்கடலை இரண்டாக பிரித்தவர், உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்யவர். எந்த இடத்துல தலை குனிந்தாயோ அதே இடத்திலே உன் தலையை நிமிர பண்ணுகிற உன் தேவனாகிய கர்த்தரே. உயர்த்துவார், மகிமைப்படுத்துவார். தாவீது இந்த இடத்துல உயர்த்தப்பட்டார் தெரியுமா? ஜீசஸ். ஒரு நாள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. தாவீதுடைய சகோதரர்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தாவீது அதை பார்க்கும்படியே போனார். ஆனா அவர் சகோதரர்கள் சொன்னார்கள், "ஏய், உன்னுடைய வேலை ஆடு மேய்ப்பது. இங்க எதற்காக வந்த? வனாந்தரத்துக்கு ஓடி போய் என்று சொல்லி அவனை வனாந்தரத்துக்கு துரத்தினார்கள்." ஆனால் இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் யாரை காண்பித்தார் தெரியுமா? அவருடைய தகப்பனார் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு நிக்க வைக்கிறாரு. இவர்தான் தேவனை அபிஷேகம் பண்றாரா, இவர்தான் இஸ்ரவேல் ராஜாவா என்று. ஆனா இவங்க யாரையுமே அவர் அபிஷேகம் பண்ணல. சாமுவேல் யாரை அபிஷேகம் பண்ண தெரியுமா? எனக்கு இன்னொரு பையன் இருக்கான். ஆமா அவன் இருக்கான். ஆனா அவன் ஒண்ணுமே தெரியாது. அவன் அறிவு இல்லாதவன், அவன் படிப்பறிவு இல்லாதவன், அவனால ஒரு பிரோஜனம் இல்லை. அவன் என்ன பண்றான்னா வனாந்தரத்துல ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் வேலை ஆடு மேய்ப்பது. அவனை அழைத்து வர சொன்னார் தேவ ஊழியக்காரர். அழைத்து வந்த செய்தி யாரெல்லாம் அவனை புறக்கணித்து அவனை வனாந்தரத்துக்கு நீ போய் மாடு மேய்க்கதான் லாக்கி என்று சொல்லி அவனை துரத்தினார்களோ அவர்கள் முன்பதாகவே தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். யாரெல்லாம் அவனை பொறுப்பாக தள்ளுகிறார்களோ, யாருக்கு முன்னாடி அவமானப்பட்டியோ, யாருக்கு முன்னாடி தலை குனிந்து இல்லையோ அதே இடத்துல கர்த்தரை அபிஷேகம் செய்வார். 10 பேர் குருவை கூப்பிடுறான், இயேசுவே என்னை குணமாக்குங்கப்பா என்று. அவனை சுற்றி இருந்தவர் சொன்னார்கள், "ஏய், பேசாத, கூப்பிடாத, நீ கத்தாத." உடனே இயேசு திரும்பி பார்த்து சொன்னார், அவனை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள். யார் அவனை பேசாத கத்தாத சொன்னாங்களோ அவனையே பார்த்து இயேசு சொன்னார், அவன் இடத்தில் அழைத்து வா. உடனே அந்த மனுஷன் சொன்னார், நீ திடன்கொள், இயேசு உன்னை அழைக்கிறார். நீ திடன்கொள், நீ தைரியமாயிரு, இயேசு உன்னை அழைக்கிறார். உடனே அவனை கூப்பிட்டு இயேசு முன்னாடி கொண்டு நிறுத்தி அவன் பார்வை இல்லாத அவனுக்கு பார்வை கொடுத்த இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். அப்பேற்பட்ட தேவன் உன்னை குணமாக்குவது எப்பேற்பட்ட காரியம். ஹல்லேலூயா. அந்த அலங்கார வாசலிலே முடவனாய் கிடந்தான். அலங்கார வாசலே தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்து ஒருவனாலும் அங்கீகரிக்கப்படாமல் புறம்பாய் தள்ளப்பட்ட ஒரு நிலைமையிலே கிடந்த அவனை இயேசு கண்டார். உன்னைய இயேசு இன்றைக்கு கண்டார். அழைத்து வந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க நினைக்காதீங்க, நானா தான் வந்தேன், இந்த சபைக்கு நான் தான் வந்தேன்னு சொல்லி. இயேசு உன்னை அழைத்து வந்தார். இயேசு உன்னை அழைத்து வந்திருக்கிறார். இயேசு உன்னை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? எதற்கு தெரியுமா? உன் நிலைமையை மாற்றும்படியா, உன் சூழ்நிலையை மாற்றும்படியா, உன்னை குணமாக்கும்படியா, உன்னை வியாதியிலிருந்து விடுதலையாக்கும்படியா, பிசாசின் பிடியிலிருந்து உன்னை குணமாக்கும்படியா அவர் உன்னை அழைத்து வந்தார். உலகத்துல சொல்லுவாங்க, ரத்த வாட கண்டா பிசாசு வரும், ரத்த வாட பேய்க்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி. ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்த வாடத்தை கண்டா அந்த பிசாசு வரும். இந்த இயேசு கிறிஸ்து ரத்த வாடை கண்டா வியாதி குணமாகும். இந்த இயேசு கிறிஸ்து ரத்த வாடை உன் மீது பூசப்படுவது நீங்க பெறப்பட்ட மேலத்தில் இருந்தாலும் நீ குணமாக்கப்படுவாய். வல்லமையுள்ள ரத்தம் உன் மேல பூசப்படுகிற ரத்தம், அது குற்றமில்லாத ரத்தம். உன் மேல பூசப்படுகிற ரத்தம் உன்னையும் என்னையும் பரலோகத்துக்கு கொண்டு போற ரத்தம். உன் மேல பூசப்படுகிற ரத்தம் உன் வியாதியை குணமாக்கும். உன் மேல பூசப்படுகிற ரத்தம் நிலைமையை மாற்றும். விசுவாசிக்குள்ள நிலைங்க, அந்த பெரிய காரியம் செய்வான். ஏன்னா ஊழியக்காரன் அந்த பலிபீடத்தின் மேல நிற்கும் பொழுது, ஊழியக்காரன் பலிபீடத்தின் மேல நிற்கும் போது கர்த்தர் சொன்னார், மனுபுத்திரர்களின் மத்தியிலே நான் செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும்.
சாபங்கள், அந்த பொறாமையின் ஆவிகள், அந்த வன்கரின் ஆவிகளை உடைக்கிறபடியா உன்னையே இயேசு கிறிஸ்து நிரந்தரமான மனவாட்டியா உன்னை அபிஷேகம் பண்ணும்படியா அந்த ரத்தம் மேலே பூசப்படும். சங்கார தூதன் வருவான், உன் வீட்டின் பக்கம் சங்கார தூதன் வருவான், ஆனா உன்னை தொடாமல் கடந்து போவான். ஏன் தெரியுமா? ஆட்டுக்குட்டியான ரத்தம் பூசப்பட்ட உன் மீது சங்கார தூதன் தன்னுடைய தத்தியை வைப்பதற்கு அதிகாரம் இல்லை. அலங்கார வாசல்ல வந்து நின்று கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் கர்த்தர் சொல்றார், என்னை நம்பி வந்த நீ வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். என்னை நம்பி வந்த நீ உன்னை தலை குனிய விட மாட்டேன். என்னை நம்பி வந்திருக்கிற எத்தனை பேர் உன்னை புறம்பாக பேசினாலும், எத்தனை பேர் உன்னை பைத்தியம் இவன் பைத்தியம் சொன்னாலும், என்ன நம்பி வந்தல உன்னை நான் நடக்க பண்ணுவேன். என்ன நம்பி வந்தல உன் வியாதியை கொண்டு வருகிறேன். என்ன நம்பி நீ என்னைக்கு வந்தியோ நீ வெட்கப்பட்டே போக மாட்டேன். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் ஒன்று நடந்தானே இயேசு நாமத்தில். வாயில திறந்து ஒரு விசுவாசத்தோடு, ஆண்டவரே என் பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நான் எவ்வளவு பிரச்சனையா அனுபவிக்கிறேன் அதை பார்க்கணும்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். என் இயேசு எவ்வளவு பெரியவர்னு சொல்லி என் பிரச்சனைகளை போய் சொல்லுவேன். என் இயேசு எவ்வளவு பெரியவர்னு சொல்லி என் பிரச்சனையை பார்த்து நான் பேசுவேன். ஒரு விசுவாசத்தோடு அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் ஒன்று நடந்தானே இயேசு நாமத்தில்.
விசுவாசிகளோட நிற்கிற உம்முடைய ஜனங்கள் மீது ஆண்டவரே நீர் அபிஷேகத்தை ஊற்றும்படியா அந்த பேருக்கு எழுந்து நின்று ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும்போது அதை விசுவாசிக்க ஜனங்கள் யாவர் மீது பரிசுத்த ஆவியானவர் அவரை இறங்கி வருகிற நேரத்தில் வாசிக்கிறோம். உச்சந்தலை முதல் உள்ள காவலை இறங்கி வரப்பா. நம்பி எங்களை ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே மீட்கப்பட்டே இரத்தத்தால் அலகையின் கீழே மீட்கப்பட்டே இரத்தத்தால் அலகையின் கீழே ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் வாயில் திறந்து சொல்லுங்கள் அவர் மகிமையை காண்பார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும். எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து
எனக்கு ஜீவன், சாவது எனக்கு ஆதாயம். மரணம் என்னை தொடுவதில்லையே, மரணம் என்னை தொடுவதில்லையே. அதனால நான் சொல்லுவேன், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். வாய்க்க தாண்டி ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இந்த ரத்தத்தை பூசுகின்ற உன் மீது மரணம் ஆட்கொள்வதில்லை, உன்னை மரணம் ஆட்கொள்வதில்லை. நீ என்றென்றும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டவன். உன்னை மரணம் ஆட்கொள்ள அதிகாரம் இல்லை. பலத்த வல்லமை ஆண்டவரே மகன் மீது இறங்கு.
ஹல்லேலூயா. உங்க அபிஷேக தைலம் என் மேல் இறங்கிடுதே, உங்க வல்லமை என்னை அனலாக்கிடுதே. உங்க அபிஷேக தைலம் என் மேல் இறங்கிடுதே, உங்க வல்லமை என்னை அனலாக்கிடுதே. நீ சாதாரண ஒரு ஆள் இல்லை, நீ சாதாரண ஆள் இல்லை, நீ சாதாரண ஆள் இல்லை, நீ தேவ ஆவியிலே பரலோகத்தின் மகிமையிலே தேவனை வைத்த இந்த நாமத்தினால இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால அபிஷேகம் பண்ணப்பட்டவரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உனக்குள்ள போ, உனக்குள்ள போ, உனக்குள்ள கிரியை செய்கிற, உன்னை பலவீனப்படுத்துகிற, உன் சமாதானத்தை கிடைக்கிற, உன் ஆசீர்வாதத்தை கிடைக்கிற, உன்னை தூங்க விடாமல் செய்கிற, உன்னை சரியாக சாப்பிட விடாமல் உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற, உனக்குள்ள இருந்து கிரியை செய்கிற அந்த பொல்லாத ஆவி, பொல்லாத பிசாசு இப்ப உன்னை விட்டு செய்கிறது வெளியே போகவை. அப்படியே இங்க இருந்து அப்படியே வீட்டுக்குள்ள போ, இங்க இருந்து ஆவியில வீட்டுக்குள்ள கிரியை செய்கிற, சமாதானத்தை கிடைக்கிற, சமாதானத்தை கிடைக்கிற, ஆசீர்வாதத்தை கிடைக்கிற, ரட்சிப்புக்கு தலையா இருக்கிற அந்த பொல்லாத பிசாசு, அந்த பொல்லாத பலவான் இப்ப சங்காரமாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டுக்குள்ள போயிட்டு, எத்தனை பேர் வீட்டுக்குள்ள போயிட்டு, எத்தனை பேர் வீட்டுக்குள்ள நிக்கிற, ஆவியில பாரு, ஆவியில பாரு, வீட்டை பாரு, வீட்டுல கிரியை செய்து கொண்டிருக்க அந்த பொல்லாத பிசாசு இப்ப தேவ ஆவியில உறவிடப்பட்டு அந்த பொல்லாத ஆவியை இயேசு கிறிஸ்து நாமத்திலே அதை கட்டி செய்து சார்பு யார் பண்றாங்க? உனக்குள்ள தேவன் இறங்கட்டும், உனக்குள்ள கர்த்தருடைய பலன் இறங்கட்டும், ஆவியோட அபிஷேகம் உனக்குள்ள வல்லமையாக இறங்கட்டும், நிலவரங்கள் எல்லாம் விலகி போகட்டும், பாதாளத்தின் வல்லமைகள் கட்டப்படட்டும், மரண வாசனை, மரணத்தின் கிரியைகள் உலகத்தில் வெளியே போகட்டும். தைரியத்தின் ஆவி, வேதனைப்படுத்துகிற ஆவி, சஞ்சலப்படுத்துகிற ஆவி
கர்த்தருடைய பிள்ளையை தொடாதே. வீட்டு வாசல் வரை வராதே. கர்த்தருடைய பட்டயா தேவ ரத்தம் பரலோகத்து மகிமை இறங்கி வாசஸ்தலத்திலே நிரம்பும். சொல்லு வாயத்தோடு நன்றி 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 சொல்லு வாயத்தோடு நன்றி நன்றி நன்றி. துஷ்டன் சொல்லு தேவன் துஷ்டன் சொல்லு துஷ்டன் துஷ்டன் சொல்லு துஷ்டன் இனி என் வாசல் வழியாக வரவே முடியாது. வரவே முடியாது. துஷ்ட ஆவி, கலகத்தின் ஆவி, கண்ணீரின் ஆவி, கடல் பாலத்தை உண்டு பண்ணுகிற ஆவி, அத்தகைய ஆவி, வேதனைப்படுகிற ஆவி, அந்த துஷ்ட ஆவி என் வீட்டு வாசல் வழியாக வரவே வராது. கர்த்தரதை அழித்தார். சொல்லு கர்த்தரதை அழித்தார். கர்த்தர் அழித்தார். கர்த்தர் அழித்தார். அந்த சாத்தானின் தலையை நசுக்கினார். பலவீனமான எண்ணெய் சொல்லு பலவீனமான எண்ணெய் பலவீனமான எண்ணெய் என் தேவன் தம்முடைய வல்லமையினாலே நிரப்புகிறார். எனக்குள்ள எனக்குள்ள சொல்லு எனக்குள்ள எனக்குள்ள சொல்லு எனக்குள்ள எனக்குள்ள சொல்லு எனக்குள்ள எனக்குள்ள தேவாவியின் பலன் தேவாவியின் பலன் என்னை பலப்படுத்துவார். புதிய பலன் உள்ளது. ஒரு புதிய வேலை கற்று உனக்கு நீ பயந்த காரியம் இனி உனக்கு சொல்லாது. எதற்கு பயந்தாயோ அந்த பயத்தின் ஆவி நீங்கியது. என்ன நடக்கும், எப்படி போகும், என் வாழ்க்கை என்ன ஆகும் என்று கலைக்கிறதோடு அந்த கலக்கத்தை அதை கலைக்கெடுத்த பொல்லாத ஆவியை கற்று தேவனுடைய அந்த சமாதானத்தின் கரம் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் நான் உன்னோட கூடவே இருக்கிறேன். உன்னோட கூடவே இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைவிடவே மாட்டான். உள்ள கைகளிலே உன்னை வைப்பான். கண்ணுக்குள் வைத்து உன்னை காப்பான். சிறகால் உன்னை மூடுவான். உன்னை ரத்தத்தில் வைத்து உன்னை காப்பான். வாயத்தர் சொல் இனி இனி தீமை தீமை என்னை அணுகவே அணுகாது. பலம் கொண்டு தினமனதாய் திகையாதே முழங்காது. ஆமென். தேவன் உன்னோடு கூடவே இருக்கிறார். அவர் உன்னோடு கூடவே இருக்கிறார். ஒருவனும் உனக்கு கெடுதல் செய்ய முடியாது. ஒருவனும் உனக்கு தீங்கிழைக்க முடியாது. ஒருவனும் உனக்கு எதிராக வரவே முடியாது. நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட வல்லமையுள்ளவன். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறார். எந்த சத்துரு உன்னை தொட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் உன்னை பலப்படுத்துவார். அவர் உனக்கு சகாயம் பண்ணுவார். ஆமென். வலது பக்கத்தில் நேராய் நிற்பார். வலது பக்கத்தில் வந்து நிற்பாரு. வலது பக்கத்தில் வந்து நிற்பாரு. ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்க முடியாது. சர்வ வல்லவர் உனக்கு பக்கத்தில் வந்து நிற்பாரு. ஹல்லேலூயா. கேடகம் அவன்தான், நம்பிக்கையும் அவன்தான், தலையை நிமிர செய்கிறவரும் அவன்தான், உன் முகத்தை பிரகாசிக்க செய்கிறவரும் அவன்தான். வாழ்க்கையை மாற்றி உயர்ந்த நிலைக்கு உன்னை கொண்டு வந்து உன்னை அழகு பார்ப்பவரும் அவன்தான். ஹல்லேலூயா. எதெல்லாம் தடையா இருக்கிறதோ, எதெல்லாம் குறைவா இருக்கிறதோ, எதெல்லாம் பிரச்சனையா இருக்கிறதோ, அந்த தடைகள் எல்லாம் கண்டு நீக்குவா. அந்த குறைவெல்லாம் நீக்குவா. ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு எதிராய் பேசினவர்களை உன் பாதத்தில் கத்த கொண்டு வந்து வைப்பார். கையை தட்டி கத்து கை தட்டி கத்தோடைய தீர்க்கதரிசனமாக உனக்கு எதிராய் பேசினவர்கள், உன் குடும்ப வாழ்க்கை தெரிந்தவர்கள், உன்
பாதத்தில் வருவார்கள். நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவருடைய பலத்த கரம் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய பலத்த கரம் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. எதற்கும் பயப்படாது, யாருக்கும் பயப்படாது, எதற்கென்று பயப்படாது. உன்னை தொடவே முடியாது, உன்னை நெருங்கவே முடியாது, உன்னை தொட்டு பார்க்கவே முடியாது. கர்த்தர் உன் நடுவிலே அவர் மகிமையா இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். அவர் உன் தேவன். உன்னை சுகமாய் வைப்பார், உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஒருவர் அபிஷேகம் கிரியை செய்யும். ரத்தத்தின் வல்லமை கிரியை செய்யும். இப்ப பிசாசு ஓடணும், இப்ப எதிராக வேண்டும், இப்ப சத்துருக்கள் வைத்து போட்டு, இப்ப கடைகள் உடைத்து போட்டு, இப்ப கத்துக்கள் அவிழ்க்கப்பட்டு, இப்ப கடவுள் மாறட்டும், எதிராக வேண்டும். விசுவாசத்தின் வல்லமை கிரியை செய்யும். மகிமையை அவருக்கு செலுத்துவோம். பரவ ராஜ்யத்துக்கு உரிமை உள்ளவர் தான் எங்களை மாற்றி உங்களை துதிக்க வைத்து நன்றியாகவே உடைய ஜனங்கள் மீது இரத்தத்தை வைத்து அபிஷேகம் பண்ணி ஆவிக்குள்ளாக நிரப்பி உடைய பலமான மாற்றிலே நன்றியாக இன்றைக்கு அவர்கள் ஜெயம் எடுத்திருக்கிறார்கள். அந்த ஜெயம் உங்கள் வாழ்க்கையை நிலைத்திருக்கிறது. ஆசீர்வதி உங்களை உயர்த்தி எங்களை தரணும். தொடர்ந்து நடந்த மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.